வணக்கம் மக்களே, விசுவாசிக்கிறவங்கள் ஒவ்வொருவரை தேவன் ஆசீர்வதிப்பாராக. யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேவனாண்டவராக இயேசு நமக்கு வழி நடத்துதலை இந்த இடத்துல கொடுக்கும் பொழுது, அந்த வழி நடத்துதலை நாம் பின்பற்றினால் அது எப்படியான பதிலை நம்முடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல ஏற்படுத்தும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வேதாகமத்தில் நடந்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இந்த இடத்துல விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட நாள் இயேசு போதகத்தை முடித்த பிற்பாடு சோர்வாய் தனக்கான ஒரு ஆதாரத்தை எடுத்துக் கொள்ளும்படி தன்னுடைய சீஷரான பேதுருடைய படகுக்கு அருகில் இடத்தில் வந்த பொழுது அவர் பேதுரு இடத்துல இப்படியே கேட்டார், பிள்ளைகளை சாப்பிடுவதற்கு ஏதேனும் இடத்தில் இருக்கிறவா? பேதுரு கொடுத்த பதிலானது என்ன? ஆண்டவரே, ரா முழுவதும் நாங்கள் இடத்தில் எங்களுடைய வேலை செய்தோம். இன்னொரு வார்த்தையில் ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படவில்லை. பேதுருவும் பேதுருடைய கூட்டாளிகளும் மிக திறமையான மீனவர்கள். ஆனா ராத்திரி முழுவதும் அவர்கள் தங்களுடைய வேலையானது இந்த இடத்தில் செய்கிறவராய் செய்தோ ஒரு மீனும் அவருடைய வலைகளில் அகப்படாத இந்த இடத்துல இருந்தது. அந்த வார்த்தையானது இயேசு இந்த இடத்துல கேட்ட பொழுதும் சரி அப்படின்னு அவர் ஏற்றுக்கொண்டு போகல. இயேசுவானவர் அவர்களுக்கு வழிநடத்துதலை கொடுத்தார். இப்பொழுது வலையை வலது புறத்திலே இந்த இடத்துல போடும். பேதுரு சொன்னார், இயேசுவை நாங்க ராத்திரி முழுக்க முயற்சி பண்ணோம், எங்களுக்கு இந்த இடத்துல எந்த மீனும் கிடைக்கல. ஆனாலும் இந்த வார்த்தை கவனிங்க, பேதுரு சொன்னது இந்த இடத்துல தெளிவாக கவனிங்க. ஆனாலும் உன்னுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இதுதான் மிக நிச்சயம் தேவன் உங்களுக்கு இந்த இடத்துல உணர்த்த விரும்புகிறது. உங்களுடைய தகுதிகள், உங்களுடைய திறமை, உங்களுடைய நிலைமை, உங்களுடைய அறிவு எல்லாமே இந்த இடத்துல நீங்க விரும்புகிற காரியத்தை அடைவதற்கான வழியில் இந்த இடத்துல நீங்க இருக்கிறது போல காட்டலாம். பேதுரு ஒரு மிகப்பெரிய மீனவர். ஆனா கடலில் இருந்து அவர் ஒரு மீனும் பிடிக்காத அந்த நிலையிலே இயேசு வலையை வலது புறம் போடும் சொன்ன பொழுது அங்க இயேசு எதிர்த்து போகல. இயேசு கிட்ட அவர் சொல்லல, இயேசுவை நாங்க ராத்திரி முழுக்க முயற்சி பண்ணிட்டோம், இப்ப மட்டும் போட்டா கிடைச்சிட போதா? இல்ல, அவர் அந்த இடத்தில் சொன்னார், நீ சொல்கிற வார்த்தையின்படியே செய்கிறேன். தேவன் நமக்காய் கொடுக்கிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் அந்த செயலை செய்யும் பொழுது அதி அற்புதமான பதிலை பார்க்கிறோம். திரளான மீன்கள் வாரி பிடிக்கப்பட்டது. அவர்கள் மற்ற படகுகளை இடத்தில் அழைத்து உதவியானதை கேட்டார்கள். இது மிக குறிப்பிடத்தக்கது. இங்க நான் படிக்கலாம், லூக்கான்ற புத்தகத்துல படிச்சு பாருங்க. தேவன் அவர் இந்த இடத்துல சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்ததுனாலே பதில் எப்படியானதா இடத்தில் வந்தது. தேவனுடைய வல்லமை அங்கு வெளிப்படுத்தப்பட்டது. நீங்க தேவனுடைய வார்த்தை கேட்பீங்கன்னா அவருடைய வார்த்தை உங்களுக்கு மிகுதியான பதிலை கொண்டு வரும். அதுதான் இந்த சாட்சியாக கூட இடத்துல இருக்கிறது. இந்த நபர் தன்னுடைய தகுதி, தன்னுடைய நிலைமை, தன்னுடைய பலன் உடையவராக இருந்தார். ஆனா எப்பொழுது தேவனுடைய வழியை ஏற்றுக்கொண்டாரோ, தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டாரோ, அந்த வார்த்தை இவருடைய வாழ்க்கையில் மிகுதியான பலனை இடத்துல கொண்டு வந்தது. அது எப்படியான பலன்? சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. நான் ரொம்ப ரொம்ப கோவப்படுவேன். நான் ரொம்ப கோவமா இருந்தேன். நான் என்னுடைய படுக்கைக்கு தூங்க போகும்போது தலைக்காணி கீழே எப்பவுமே கத்தியோட தான் படுப்பேன். ஒருவேளை என் மாற்றான் தந்தை என்னை தாக்க முயற்சி செய்தா நான் கொலை செஞ்சிருவேன் அவரை. அந்த நேரங்கள்ல இதுதான் என்னுடைய யோசனை. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் மர்சேலோ. எனக்கு 52 வயசாகுது. 1987 தான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு நான் வந்தேன். 1993 தான் நான் இயேசுவை என் வாழ்க்கையில கண்டறிந்தேன். நான் 6 வருஷமா ஆலயத்துக்குள்ளேயே இருந்தேன், தொலைக்கப்பட்ட ஒரு ஆளா. ஏன்னா என்னுடைய மாற்றான் தகப்பன் மேல எனக்கு வெறுப்புகள் இருந்துச்சு. என்னுடைய தாயின் மீதும் எனக்கு வெறுப்பு இருந்தது. என்னுடைய மாற்றான் தகப்பன் தான் என்னை வளர்த்தார். ஏன்னா என்னுடைய தாய் தகப்பனுக்கு விவாகரத்து ஆயிருந்தது. அந்த நேரம் நான் குழந்தையா இருந்தேன். அது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு குழந்தை பருவம். என்னுடைய வாழ்க்கை ஒரு மிகவும் அழகுள்ள ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. என்னுடைய வீட்டில் ஒரு நாளும் சண்டை. என்னுடைய மாற்றான் தகப்பனால அவர் என்னுடைய காதுகளை பிடித்து ரொம்ப அதிகமாக இழுப்பார். அதனால 80% கேட்கும் திறனை நான் இழந்துட்டேன். அதனால நான் ரொம்ப அதிகமாக எதிர்ப்படைஞ்சேன். என்னுடைய சொந்த வீட்டிலேயே என்னை அதிகமாக அவமானப்படுத்துவாங்க. எல்லாவற்றையும் விட எனக்கு அதிகமாக வலியை ஏற்படுத்தின ஒன்று, என் அம்மா எனக்கு சார்பா எப்பவுமே பேசுனதே கிடையாது. என் அம்மாவுடைய எண்ணம் என்னன்னா, மாற்றான் தகப்பனோட அவங்க எப்பயுமே சமாதானமா இருக்கணும். என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில நேரத்துல நான் மறைஞ்சு நின்று அவங்க கிட்ட பேசுவேன். நாங்க 2 பேருமே பேசிட்டு இருக்குது அவர் கேட்டார்னா இல்ல பார்த்தார்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடக்கும். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. நான் அவங்க கிட்ட இந்த வார்த்தையை சொன்னேன்,
நீ எனக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு பதிலா வேறு ஒருத்தருக்கு மனைவியா இருக்கிறியே அப்படின்னு நான் கேட்டேன். என்னை ஒதுக்குறாங்க அப்படின்றத நான் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப வலி தரக்கூடிய ஒன்றா இருந்தது. சில நேரங்கள்ல மதியான உணவு சாப்பிடும்போது என்னுடைய மாற்றான் தந்தை வந்து சொல்லுவார், அந்த தட்டு சாப்பாடு சாப்பிடுறது கூட உனக்கு தகுதி கிடையாது. அவர் என்ன நீ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமாக மாட்டேன்னு சொல்லுவார். திருடன் சொல்லுவார், போதை பையன் சொல்லுவார். என்னுடைய முகத்தில் தண்ணியை தூக்கி அடிப்பார் நான் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த நேரத்தில். இதையெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவர் என்னை அறைவார், அவர் என்னை உதைப்பார், அவர் என்னை அடிப்பார். இது எல்லாமே அவர் செஞ்சாலும் யாரும் அவர் என்னன்னு கேட்க மாட்டாங்க. நிறைய முறை என்னை கழிவறையில் வச்சு பூட்டிடுவார். என்னை நிறைய முறை முட்டி போட சொல்லுவார். குறிப்பாக சோளம் விதையில முட்டி போட சொல்லுவார். என்னை செவுத்தை பார்த்து திரும்பிக்கோன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுவார், நான் கதவை திறந்து வரும்போது நீ இதே மாதிரி இல்லைனா நான் திரும்பி வரும்போது இன்னும் மோசமான காரியத்தை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா இன்னும் சில காலம் கழித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை எடுத்து சாப்பிட்றதுக்கு எனக்கு உரிமை கொடுக்கல. இது எல்லாத்தையும் நான் சுருக்கி சொல்லணும்னா என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் இருக்கும்போது நரகத்துக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கும். நான் சில நேரத்தில் வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது காலதாமதமாக வருவேன். ஏன்னா காலதாமதமாக வரும்போது தான் எல்லாருமே வீட்டுக்குள்ளே தூங்கி இருப்பாங்க. காலையில் நான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து முதல் ஆளாக வெளியே போயிடுவேன். நான் அப்படி வெளியே போனால் தான் நான் அவர்கிட்ட அடி வாங்க மாட்டேன். நான் ரொம்ப கோவமாக இருப்பேன். அந்த நேரத்தில் தான் நான் தூங்கும்போது என்னுடைய படுக்கையின் கீழே நான் கத்தியை வச்சுப்பேன் எப்பயுமே. அவர் என்னை மறுபடியும் தாக்க வந்தார்னா நான் அவரை கொன்னுடுவேன் அதே இடத்துல. இதுதான் அந்த நேரம் என்னுடைய யோசனைகளை ஓடிட்டு இருந்தது. நான் எந்த நேரமா இருந்தாலும் அவரை கொலை செய்ய தயாரா இருந்தேன். உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது என்னுடைய மாற்றான் தகப்பன் என்னுடைய அம்மாவை அடிச்சிட்டு இருந்தார். நான் இப்போ பக்கத்துல இருந்த அயன் பாக்ஸ் எடுத்து அவர் முதுகு மேல வச்சு அவரை எரிச்சிட்டேன். அந்த நாள் உண்மையாவே ரொம்ப அதிகமா சண்டை போட்டார் எங்களோட. நான் தீர்மானிச்சேன், என்னுடைய வீட்டை விட்டு நான் வெளியே வரேன். உறவினர்கள் வீட்லேயோ இல்லை நண்பர்கள் வீட்லேயோ இல்லை யாரெல்லாம் எனக்கு இடம் கொடுக்க போகிறாங்களோ நான் தங்க தயாராக இருந்தேன். அந்த நாட்கள் தான் எனக்கு தெரிஞ்சது வாழ்க்கை எந்த அளவுக்கு கஷ்டம், எந்த அளவுக்கு வாழ்க்கை கடினம். அந்த நேரத்தில் நான் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். நான் கொக்கையின், மரிவானா, போதை இது எல்லாத்தையும் பயன்படுத்துவேன். இது எல்லாத்தையோட மோசமானது என்னென்னா, நான் மாந்திரிகம் செய்கிறவங்களோட போய் சேர்ந்தேன். நாங்கள் பேய்களோட ஒரு பொருத்தனை பண்ணேன். அந்த பொருத்தனையில் என்னுடைய கையை காலை அங்கங்கே கட் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய நெஞ்சில், என்னுடைய முதுகு பின்னாடி, என்னுடைய தலையில் கூட. அதுக்கப்புறமா என்னுடைய 18 வயசில் நான் ஆர்மியில் சேர்ந்தேன். இது தொடங்கி என்னுடைய வாழ்க்கை நிலை வந்து மோசமாச்சு. நான் மன அழுத்தமாச்சு. நான் என்ன நானே கொலை செய்யலாம்னு நினச்சேன். மன அழுத்தத்தினால, வெறுத்ததுனால என்னால் அதை கையாள முடியல, அதிகமாக இருந்தது. நான் தேவனை நம்பிட்டு இருந்தேன். தேவனுக்கு மகிமை. அந்த நேரத்தில் நான் தற்கொலை செய்ய தேவனை அனுமதிக்கலை. அந்த தருணத்தில் தான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை குறித்து கேள்விப்பட்டேன். அங்கே நான் போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பிஷப் ரெனாட்டோ மதுரு அவர் என்னுடைய அப்பா மாதிரி என்னை பார்த்து கொண்டார். கண்டிப்பாக என்னால் அவரை மறக்க முடியாது. என்னால் முடியாது. என்னை பார்த்து கொண்டார் ஒரு தந்தையை மாதிரி. எனக்கு தாய் தகப்பனுடைய அன்பு பாசம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் இது எல்லாத்தையும் அவர் எனக்கு காமிச்சார். அப்போ நான் ஆலயத்திலிருந்து கொஞ்ச நாட்கள் இருந்தது. ஆலயத்தில் கொஞ்ச நாள் இருந்த பிற்பாடு கூட எனக்கு கோவம் வந்தது. இவர் மேலே கோவம் வந்தது. ஏன்னா இவர் அங்கே மன்னிப்பை பற்றி பேசுவார், மனம் திரும்புதலை பற்றி பேசுவார் போதிக்கும் போது. நான் ஏற்றுக்கிற மாதிரி ஆமேன்னு சொல்லுவேன். ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், வேற எதுவுமே இவர்கிட்டே இல்லையா போதிக்க? உண்மையாக இவருக்கு போதிக்க வேற எதுவுமே இல்லையா? என்னுடைய சூழ்நிலை மட்டும்தான் இவர் தெரியுமா? வேற எதுவுமே போதிக்க கிடையாதா இவர்கிட்ட? எல்லா நாளும் அதே வார்த்தை. எனக்கு தெரியும் பரிசுத்த ஆவி அந்த நேரம் இவரை பயன்படுத்திட்டு இருந்தார் ஏற்கனவே எனக்கு உதவி செய்ய. ஒரு நாள் நான் போதை வந்து ரொம்ப அதிகமாக போட்டுட்டேன். போதையில் தான் இருந்தேன். அவர் என்கிட்ட வந்தார். அவர் என்கிட்ட வந்து சொன்னார், ஏய் தம்பி, போதை அதிகமாக போட்டிருக்கல? நான் சொன்னேன், ஆமாம். அப்போது அவர் கேட்டார், உனக்கு பசி எடுக்குதா? இதுதான் அவருடைய கேள்வி. ஆமாம், எனக்கு பசி எடுக்குதுன்னு சொன்னேன். அப்போ அவருடைய மனைவியை கூப்பிட்டார். மனைவி வந்தாங்க, எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. இது வெறும் ஒரு நாள் மட்டும் நடந்தது கிடையாது, பல நாட்கள் இந்த மாதிரி எனக்கு நடந்தது. அவருக்கு தைரியம் இருந்தது என்கிட்ட பேச. இது வரைக்கும் யாருமே எனக்கு கற்றுக் கொடுக்காத விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே அவர் பேசி எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் நம்புகிறேன் அப்பொழுது நான் இருந்த நிலைமை
எனக்கு இருந்த கெட்ட பழக்கம், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, அந்த அந்த போதகருக்கு என்னுடைய ஆத்துமா மீது அன்பு இருந்தது. நான் அந்த நேரம் அவங்க மேல கோவப்படுவேன். ஆனா வீட்டுக்கு திரும்பி வரும்போது, அவங்க பேசின ஒரு வார்த்தையும் என்னுடைய யோசனைக்குள்ள சுத்தி, ஆணிய வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி இருக்கும். அந்த 6 வருஷம் காலத்துல நான் 4 முறை ஆலயத்த விட்டு வெளிய வந்துட்டேன். 2 முறை பெண்கள்னால வெளிய வந்தேன். 1 முறை நான் போதை பழக்கத்தினால வெளிய வந்தேன். கடைசியா நான் வெளிய வந்த முறை வந்து, அமானுஷ்ய விஷயத்தினால நான் என்னை ஈடுபடுத்தினதுனால, நான் ஆலயத்த விட்டு வெளிய வந்துட்டேன். நான் சிறைச்சாலைக்கு போயிருக்கேன். போதை பழக்கத்தினால, திருட்டுனால, என்னுடைய மாற்றான் தகப்பன் என்ன சொல்லி என்ன கூப்பிடுவாரோ, அதே போல நான் மாறிட்டேன். விடுதலைக்கான ஜெபத்துல நான் இருக்கும்போது, அந்த ஜெபத்துல எனக்கு தல சுத்துற மாரி இருக்கும். ஆனா நான் எந்த அசிஸ்டன்ட்டையும் என் தல மேல கை வச்சு ஜெபிக்க நான் அனுமதி குடுத்ததில்ல. நான் ரொம்ப பெருமையா இருந்தேன். என் தல மேல கை வச்சு ஜெபிக்க நான் யாருக்கும் அனுமதி குடுக்கல. என்னால ஞாபகம் இருக்கு ஒரு நாள் பிஷப் வந்து கூட்டம் எடுத்துட்டு இருந்தாரு. அப்ப எல்லோரையும் பிஷப் முன்னாடி வர சொன்னார். யார் விடுதலையை பெற விரும்புறீங்களோ, நீங்க முன்னாடி வாங்கன்னு சொல்லி பிஷப் கூப்பிட்டாரு. நான் முன்னாடி போனேன். ஏன்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழக்கூடாதுன்னு நான் நெனச்சேன். தீர்மானம் எடுத்து முன்னாடி போனேன். நான் அந்த நேரம் அசுத்தத்தினால வெளிப்பட்டேன். அதுதான் முதலும் கடைசியான நேரம் நான் அசுத்தத்தினால வெளிப்பட்டது. நான் எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டேன். நான் இனிமேலும் ஆலயத்த விட்டு வெளிய போம்போதும், அசுத்தத்தினால வெளிப்பட்ட ஒரு நபரா வெளிய போமாட்டேன். இல்ல இது முடிந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அது தந்தையின் நாளா இருந்தது. அந்த நாள்ல வந்து திருவிருந்து குடுக்கப்பட்டது அந்த நாள். எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அந்த நாள் நான் தீர்மானித்தேன். தேவனுக்காக என் வாழ்க்கை குடுப்பேன். தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுக்க தீர்மானித்தேன். அந்த நாள் என்னுடைய கடந்த வாழ்க்கை எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். நான் அந்த நேரங்கள்ல ஏற்கனவே என் வீட்ட விட்டு நான் தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனாலும் நான் தீர்மானம் எடுத்தேன். நான் அவங்க வீட்டுக்கு போனேன். போய் அவங்க முன்னாடி, என் தாய் முன்னாடி, என் மாற்றான் தகப்பன் முன்னாடி நான் மன்னிப்பு கேட்டேன். அந்த நேரம் என்னுடைய அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட 3, 4 வருஷம் இல்ல அதுக்கு மேல அதிகமா. ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள போய் பார்க்க போனேன். நான் அவங்க கிட்ட "எங்க அப்பா?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ரொம்ப பயந்தாங்க அத சொல்றதுக்கு கூட. அவங்க என்ன நெனச்சாங்கன்னா, நான் அங்க வந்ததுக்கான காரணம், அவர் ஏதாவது செய்ய போறேன் அப்படின்றதுக்காக நெனச்சாங்க. அதனால அவங்க என்கிட்ட சொல்லல. கற்பனை பண்ணி பாருங்க. 3 வருஷம் நான் அவங்கள விட்டு தூரமா இருந்தேன். என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கினாங்க, "இங்கேருந்து போயிடு நீ" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் அங்கருந்து நேரடியா அவருடைய படுக்கை அறைக்கு போயி, அவர அங்க பார்த்து அங்க சொன்னேன், "அப்பா என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்கள மன்னிச்சுர்றேன்." அந்த நேரம் தந்தையின் தினம்ன்றதுனால நான் அவருக்கு வாழ்த்துக்கள் கூட செஞ்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட கேட்டேன், "உங்களுடைய மன்னிப்புக்காக என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியும். நீங்க எதிர்பார்த்த பையனா நான் இல்ல." அவருக்கு சொல்ல வார்த்தையே இல்ல. அவரு என் கைய குலுக்குனாரு. நான் அங்கருந்து போயிட்டேன். என் மனசாட்சி சமாதானத்தோட நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, 6 வருஷமா என்ன நடக்கலையோ, 11 மாசத்துல நடந்துச்சு. என்னுடைய விடுதலைய நான் பெற்றுக்கொண்டேன் முழுமையா. நான் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். அப்போ என்ன ஆலயத்துல துணையாளரா அழைத்தாங்க. நான் துணையாளரா மாறினேன். அந்த நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் பரிசுத்த ஆவியால ஞானஸ்நானம் பெறப்பட்டது. எனக்கு ரொம்ப அருமையான ஒரு நாள். எனக்கு எப்போ, எங்க நடந்தது, நான் எங்க உக்காந்துட்டு இருந்தேன், இது எல்லாமே எனக்கு தெரியும். அது புதன்கிழமை. சில பேரு சாட்சி குடுக்கும்போது ஞாயித்துக்கிழமை பெற்றதா சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அது வித்தியாசமா நடந்தது. எனக்கு நடந்தது புதன்கிழமை 7 மணி கூட்டத்துல நடந்தது. பிஷப் மசீதர் தான் அந்த கூட்டத்த எடுத்துட்டு இருந்தார். அவர் அந்த நேரம் ஒரு பாட்டு பாடினார். நான் தேடுவேன் ஆவி என்னும் கடலில். இது எனக்கு மிகவும் புடிச்ச ஒரு பாடல். மிகவும் புடிச்ச ஒரு பாடல். அதன் பிற்பாடு நான் பீடத்து மேல ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டேன். நான் சென்றேன். 10 வருஷம் கழிச்ச பிற்பாடு, நான் அமெரிக்கால ஊழியம் செய்துட்டு இருந்தேன். இப்பாவு சிட்டி, டெக்சாஸ்ல இருக்கிற சிட்டில. நான் அப்போ போதகரா இருந்தேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் கால்ல என்னுடைய அப்பா பேசினாரு. என் அப்பா சொன்னாரு, இந்த மாதிரி, "மகனே, இது ரொம்ப வேடிக்கையான ஒண்ணு. இதுவரைக்கும் என்னுடைய அப்பா என் வாழ்க்கையில என் மகனேன்னு சொன்னதே கிடையாது என்ன பார்த்து. என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வருத்தம் ஒண்ணு இருக்கு.
நான் உன்னை ரொம்ப மோசமா நடத்தினேன், எனக்கு தெரியும். நான் செஞ்ச எல்லாத்துக்காகவும் என்னை மன்னிச்சிரியான்னு கேட்டாரு. அந்த நேரம் நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், மன்னிச்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்போ வரைக்கும் கூட எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கு. எதுவுமே நடக்காத மாரி. எனக்குள்ள இனிமேல் அவர் வெறுப்பு இல்ல. அவர் மேலேயோ அல்லது வேற யார் மேலேயும் எனக்கு வெறுப்பு இல்ல. 30 வருஷமா தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான வருடம்னா இதுதான். என் மனைவியோட இணைந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்வது எனக்கு ரொம்ப பிரியமான ஒன்று. உங்க எல்லார்கிட்டயும் நான் இதை சொல்றேன். எந்த அளவுக்கு தேவன் வல்லமை உள்ளவர், நீங்க எப்போ உங்களுடைய இருதயத்தை திறந்து உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறீங்களோ அவருக்காக, உங்க முழுசா அர்ப்பணிக்கிறீங்களோ, அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். உங்களுக்கு புதிய வாழ்க்கை தர்றதா. அவ்வளவுதான். சரியாக மக்களே, இந்த சாட்சி உங்களுக்கான மிக தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கும். தேவனுடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படியும் பொழுது அது எப்படியான பலனை நம்முடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல கொண்டு வரும் என்பதற்கு நான் சொல்றேன். சரியா? பல மக்கள் ஆலயங்களுக்குள்ள இடத்துல வருகிறார்கள், தேவனுடைய வார்த்தை கேட்கிறாங்க. ஆனா எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களா? இல்லை. யார் ஒருத்தர் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையிலே தன் வாழ்க்கையை இந்த இடத்தில் வைக்கிறார்களோ அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். இன்று 13 வார வெள்ளிக்கிழமையினுடைய 2ஆம் வாரத்திலே நாங்கள் இந்த இடத்தில் இணைந்தவராய் இந்த இடத்தில் இருந்தோம். பல மக்கள் விசுவாசத்திலே தேவனுடைய வல்லமையை பார்க்கிறவராய் விடுதலையாக்கப்பட்டார்கள். அசுத்தங்கள் வெளியேறியது, மக்கள் குணமடைந்தார்கள், மக்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். நல்லது. ஆனா இந்த விடுதலை எல்லோருக்குமானதா? இந்த ஆசீர்வாதம் எல்லோருக்குமானதா? இல்ல. யார் ஒருத்தர் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல அதன்படி வாழ தயாரா இருக்கிறார்களோ, சாட்சியில் நீங்க பார்த்தது போல அந்த நபர் செய்தது என்ன? தன்னுடைய இருதயத்தில் இருந்த அந்த கோபத்தை, அந்த வெறுப்புணர்ச்சியை, தன் தகப்பனை கொல்ல வேண்டும் என்கிற அந்த யோசனையை கூட எடுத்து போட்டார். இனியும் அப்படியான யோசனை எனக்குள்ளாதது நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்பதை காண்பித்தார். தேவன் விடுதலையாக நடந்தது. தேவன் இந்த விடுதலை உங்களுக்கும் கொடுத்து விரும்புறார். உங்க இருதயத்துல இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சி எடுத்து போடும். மன்னியும். உங்களுடைய கணவரோ, உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய பிள்ளைகளோ, உறவினரோ, நண்பரோ, தெரிந்தவரோ, அவர்கள் யாராக இந்த இடத்தில் இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையை அப்படியான காயத்திற்கு தள்ளின யாராக இந்த இடத்துல இருந்தாலும் அவர்களை இந்த இடத்துல நீங்க மன்னிக்கும் பொழுதும் தேவபிதா உங்களையும் மன்னிக்கிறார். நீங்கள் அதனால உங்களுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய. இது மற்றவர்கள் மீது மட்டும் இந்த இடத்துல இல்லை. நீங்க பார்க்க போகிற இன்னொரு சாட்சியிலே இந்த நபர் தன் மீதே அந்த வெறுப்பை, அந்த கோபத்தை உடையவராய் இந்த இடத்துல இருந்தார். இவர் தன்னுடைய சரீரத்தையே காயப்படுத்திக் கொள்கிறவராய் இந்த இடத்துல இருந்தார். இப்பொழுது இந்த சூழ்நிலை இது எப்படியானது? இது அசுத்தத்தினாலே ஒரு நபருடைய வாழ்க்கையை அழிக்க பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதம். இந்த நபர் எப்படியான பிரச்சனை இருந்தாலும் தேவன் இந்த நபருக்கு எப்படியாக உதவி செய்தார். இன்று இந்த சாட்சியை இவர் கொடுப்பதற்கான வழி எப்படி உண்டாக்கப்பட்டது? தேவன் உங்க வீட்டிலும் இந்த விடுதலை இடத்துல கொடுக்க முடியும். உங்க பிள்ளைகளுக்கும் இந்த விடுதலை கொடுக்க முடியும். எனவே இந்த சாட்சியை கவனமா இந்த இடத்துல பாருங்க. இந்த இளம் பெண் தன் சரீரத்தை எப்படி காயப்படுத்தினார்? இது வெறும் வார்த்தைகள் நிருபமாய் அவருடைய சரீரத்தின் தழும்புகள் மூலம் இது நிரூபிக்கப்பட்டதா இடத்தில் இருக்கிறது. தேவன் இவருக்கு உதவி செய்தது என்ன? தேவன் அது அந்த உதவியை உங்களுடைய வீட்டிற்குள்ளும் செய்யும்படி இந்த சாட்சி பிற்பாடு ஒன்றடையலாம். தேவன் உதவி செய்யும்படியாக இந்த விடுதலை உங்கள் மீது இந்த இருக்கிறவர் இயேசுவின் பெயராலே சாட்சியை பாருங்கள். என்னுடைய உடம்புல 100க்கும் மேற்பட்ட தழும்புகள் இருக்கு. நான் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட என்னுடைய சொந்த ரத்தத்தை குடிப்பதற்கு எனக்கு விருப்பம் ஏற்பட்டது. எனக்கு தெரியும் இந்த புகைப்படம் எல்லாமே வினோதமா இருக்குன்னு. ஆனா இது வெளிப்படுத்துது எனக்குள்ளாக என்ன நடந்துட்டு இருந்ததுன்றது. இது எல்லாவற்றையும் நானே என்னுடைய சொந்த உடம்புல செய்தேன். ஏன்னா எனக்குள்ளாக இருந்த வெறுப்பை வெளியெடுக்கிறதுக்காக. எனக்கு 6லேருந்து 7 வயசு இருக்கும் பொழுது நான் பாலியல் துன்புறுத்தலால பாதிக்கப்பட்டிருந்தேன். அது எனக்குள்ள மிகப்பெரிய ஆறாத காயங்களை கொண்டு வந்தது. அதுக்கு பிற்பாடு எங்களுடைய வீட்டுல நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும். என்னுடைய அம்மாவை 2வதாக திருமணம் செய்து கொண்ட அந்த நபர், அவர்னால ஒவ்வொரு நாளும் வீட்டுல சண்டை நடக்கும். அவர் குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் அடிமையானவரா இருந்தார். நான் என் கண்ணால பார்த்திருக்கேன் என்னுடைய அம்மாவை அவர் கொலை செய்ய முயற்சி பண்ணது. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு சொல்லி எல்லா பழியும் நான் என் மேலேயே எப்பவுமே போட்டுப்பேன். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது.
எனக்குள்ளாக இருக்க எல்லா காயத்தையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா என்னுடைய உடம்ப நான் காயப்படுத்துறது தான் ஒரே வழின்னு. நான் என்னை காயப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா நானே நினைச்சேன் நான் உண்மையாகவே கஷ்டப்படணும் அப்படின்னு. இது நடந்ததுக்கு எல்லாமே நான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சு என்னுடைய உடம்பு தான் இதுக்கு விலை செலுத்தணும்னு நினைச்சேன். நான் என்னுடைய உடம்பை அறுத்துக்கும் பொழுது அது ஒரு போதையை போல இருந்தது. நான் பிளேட்னால என்னுடைய கரங்கள், என்னுடைய வயிற்று பகுதியை வெட்டினது மட்டும் இல்லாம நான் என்னுடைய கையில அந்த நாடி துடிப்பு இருக்க இடத்துல ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு குத்திருக்கேன். எனவே அதற்குள்ளாக இருக்க ஆழமான ஒரு காயம் வெளிப்படும்படியாக, அது மூலமா ஏற்படுற வலியை நான் உணர்றதுக்காக நேரங்கள் போச்சு. முன்னாடி நான் எப்படி உணர்ந்தேனோ அதே போல இனிமேலும் நான் உணரல. அப்பதான் சிகிச்சை செய்யும் பொழுது ஒரு சின்ன கத்தியானது வச்சிருப்பாங்க, அதை வச்சு என்னையே நான் குத்திக்க ஆரம்பிச்சேன். இந்த தழும்பு எல்லாமே வெளியே தெரியுது. ஆனா இன்னும் சில தழும்புகள் எனக்கு இருக்கு. என்னுடைய வயிற்று பகுதியில, என்னுடைய தொடையில நிறைய இடத்துல நான் கிழிச்சிருக்கேன். நான் அந்த அளவுக்கு ஆழமா இதை செஞ்சேன். ஏன்னா என்னுடைய ஆத்துமால இருக்க வலி அப்படியே வெளியே வரணும்னு. ஒரு நாள் நான் அந்த அளவுக்கு ஆழமா அறுத்துக்கிட்டேன். என்னுடைய கையில கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு நான் உருவங்களை பார்க்க ஆரம்பிச்சேன், சில குரல்களை கேட்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் முடிவெடுத்தேன், என்னுடைய சொந்த ரத்தத்தையே நான் குடிக்கணும்னு. உண்மையாகவே என்னுடைய ரத்தத்துக்காக நான் ஏங்க ஆரம்பிச்சேன். ஆனா மறுபடியும் நான் என் உடம்பு அறுத்துக்கிட்டது முன்னாடி போல அந்த உணர்வு எனக்கு கொடுக்கல. அதுக்கு பிற்பாடு சில வாரங்கள் நான் எப்படி மரித்து போகணும்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் மறிக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். என்னால சரியாவே மூச்சு விடவே முடியாம போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் மூச்சு விடுறதே ஒரு மிகப்பெரிய பாரம். என்னுடைய அம்மா தூக்க மாத்திரை எடுத்துப்பாங்க. ஒரு நாள் அவங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது நான் எல்லா மாத்திரையுமே எடுத்து முழுங்கிட்டேன். இந்த புகைப்படம் அன்னைக்கு எடுத்ததுதான். மொத்தம் நான் 62 மாத்திரைகளை முழுங்கினேன். அதுக்கு பிற்பாடு பல மாதங்கள் நான் சுயநினைவு இல்லாம இருந்தேன். என்னுடைய உறவினருக்கு அனுப்பும்படியே எங்க அம்மா இந்த போட்டோ எடுத்தாங்க. அந்த காலத்துல நான் நாப்கின் பயன்படுத்த வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா என்னால எழுந்துக்கவே முடியாது. நான் எப்போ கண் முழிச்சேனோ என்னை மனநோயாளிகள் இருக்க இடத்துக்கு மாத்திட்டாங்க. அவங்க என்னை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி மனநோயாளிகள் இருக்க இடத்துல அவங்க குளிக்கும் பொழுது கூட அவங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு. ஏன்னா என்னுடைய உயிர் அந்த நேரம் அபாயத்துல இருந்தது. எனக்கே என் மேல அவ்வளோ கோவம் இருந்தது. ஏன்னா என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதை கூட என்னால ஒழுங்கா செய்ய முடியல. அதுக்கு பிற்பாடு அங்கிருந்து என்னை அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா தற்கொலை செய்து கொள்ளணுன்ற விருப்பம் எனக்கு தொடர்ந்து இருந்தது. நான் தொடர்ந்து என்னை காயப்படுத்திக்கிட்டே தான் இருந்தேன். நான் என்னை மீண்டுமாக அறுத்து கொள்ள ஆரம்பிச்சேன். அது இன்னும் ஆழமா போச்சு. அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு நாள் நான் என்னை அந்த அளவுக்கு ஆழமா அறுத்து கொண்டு அந்த நேரத்துல என்னுடைய சில நண்பர்கள் வந்துட்டாங்க. அந்த சூழ்நிலையில என்னை பார்த்தாங்க. சொல்லப்போனா உங்க தோழில ஒருத்தங்க இங்க இருக்காங்க. ப்ளே பட்டனை பிரஸ் பண்ணி பாருங்க. ஸ்டெஃப்னி, நாங்கள் அனுப்பிச்ச எந்த செய்திக்குமே சில நாட்களாக பதில் அனுப்பவே இல்லை. எனவே நான் மற்றும் என் கூட சில நண்பர்கள் எல்லாரும் முடிவெடுத்தோம் அவங்க வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு. எப்போ நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோமோ நான் உண்மையாலே அதிர்ச்சி அடைந்தேன். ஏன்னா இந்த மாதிரி தன்னுடைய உடம்பை அறுத்து கொண்ட ஒரு நபரை முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அவ வீட்டிலேருந்து நிறைய பிளேட், நிறைய கூர்மையான பொருட்கள் நாங்கள் கண்டுபிடித்தோம். எல்லாத்தையுமே நாங்கள் போகும்போது எடுத்துட்டு போயிட்டோம். எனவே அவ மீண்டும் தற்கொலை செய்ய முயற்சி பண்ண மாட்டான்னு நினைச்சோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த நாள் அவங்க எனக்கு உதவி செய்ய வந்தாங்க. அவங்க என்கிட்ட என்னை பார்த்து சொன்னாங்க, நாங்க உன்னை விட்டுட்டு போயிட மாட்டோம் அப்படின்னு. தேவனும் என்னை விட்டு போயிட மாட்டாருன்னு அவங்க எனக்கு சொன்னாங்க. அந்த நேரம் தான் நான் முதல் முறையா ஆலயத்துக்குள்ளாக போனேன். வாலிப கூட்டத்தினுடைய ஒரு அழைப்பின் மூலமா நான் ஆலயத்துக்குள்ளாக போனேன். அந்த நாள் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அது இன்னைக்கு நடந்தது போலவே எனக்கு நினைவு இருக்கு. நான் பீடத்துக்கு முன்னாடி நடந்து போனேன். தேவனுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு அவர்கிட்ட சொன்னேன், தேவனே, என்னால இதுக்கு மேலேயும் முடியாது. நீங்க உண்மையாகவே இருக்கீங்கன்னா, உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்குன்னா எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா என்னால இதுக்கு மேலேயும் தாங்க முடியல. எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா உயிரோட வாழ்றது எனக்கு மிகப்பெரிய பாரமா இருக்கு. எனக்கு உதவி செய்யுங்க, என்னை காப்பாத்துங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த நிமிஷம் எனக்குள்ளாக சமாதானம் வந்தது. ரொம்ப வருஷமா நான் உணராத அந்த சமாதானத்தை நான் பார்த்தேன். அந்த நாள் நான் நிம்மதியா தூங்குனேன். அந்த நாள் எனக்கு உறுதி இருந்தது, என் வாழ்க்கையை நான் தான் அர்ப்பணிக்கணும்னு. ஆனாலும் எனக்குள்ள யோசனை இருந்தது, தேவன் என்னை மன்னிக்க மாட்டார், தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு.
ஆலயம் எனக்கானது கிடையாதுன்னு. ஆனா அங்க நான் வார்த்தையை பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றுக்கொண்ட வார்த்தை இதுதான்: அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போடுவார். அப்பதான் நான் சொன்னேன், இனிமேலும் இந்த உலகம் எனக்கு தேவையில்லை. இந்த உலகம் எனக்கு என்ன கொடுத்தது? வலி, கஷ்டம், சோகங்கள், பயங்கள், தாழ்வு மனப்பான்மை. இதுல இருந்து வெளியே வர நான் கத்தி எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு நான் யாரெல்லாம் மன்னிக்கணுமோ எல்லாரையும் மன்னிச்சேன். நான் என்னையே மன்னிச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக நிறைய கோபம், வெறுப்பு, நிறைய விஷயம் இருந்தது. அந்த நேரம் தான் என் வாழ்க்கையினுடைய சிறந்த முடிவை நான் எடுத்தேன். உண்மையாக மறிக்கணும்னு. ஆனா சரீரபூர்வமா இல்ல. முன்னாடி நான் முயற்சி செய்த மாதிரி கிடையாது. என்னுடைய பழைய குணங்களுக்கு மறிக்கணும்னு முடிவெடுத்தேன். அந்த நேரம் தான் புதிய ஸ்டெஃப்னி பிறந்தா. ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகரா ஏற்றுக்கொண்ட அந்த நபர் பிறந்தா. அந்த நேரம் ஈஸ்டர்வேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எனக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த சிறப்பு நிகழ்ச்சி முடியக்கூடாது நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம. நான் உலகத்துக்கு என்னை எந்த அளவுக்கு ஆழமா கொடுத்தேனோ அதே போல தேவனுடைய பீடத்து மேல இந்த அளவுக்கு என்னை முழுமையா கொடுத்தேன். எந்த அளவுக்கு ஆழமா அந்த பிளேட் எடுத்து என்னுடைய உடம்ப அறுத்துட்டேனோ அதே அளவுக்கு ஆழமா என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, பீடத்தை ஏறினேன், யோசிச்சுட்டே ஏறினேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே, இந்த உலகத்துல இருக்க எதுவுமே எனக்குள்ளாக இருக்க வெறுமையை நிரப்பல. ஆனா இதோ நான் இங்க இருக்கேன். உங்களுடைய மகளா நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க மட்டும்தான் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா எனக்கு வேற யாருமே இல்லை. உண்மையாகவே யாருமே இல்லை. எனக்கு நீங்க உண்மையாகவே தேவை. நான் இங்க இருக்க என்னை முழுமையா நான் அர்ப்பணிக்கிறேன். நான் இனிமேலும் பாவத்துல இல்லை. இந்த உலகத்துல இனிமேலும் நான் இல்லை. நான் உண்மையா மனம் திரும்பிட்டேன். இனிமேலும் எதுவுமே என் கவனத்தை திருப்பாது. நான் இங்க இருக்கேன், உங்களை தேடுறேன், உங்களை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறேன். இதுக்கு பிற்பாடு சில நொடிகளிலே எனக்குள்ளாக அந்த உறுதி வந்தது. நீ என்னுடைய மகளா மாறிட்ட இன்னையிலிருந்து. அது ஒரு மிகப்பெரிய உறுதி. முன்னாடி நான் உண்மையாகவே உணராத அந்த சந்தோஷத்தை பார்த்தேன். முன்னாடி நான் இதை உணர்ந்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம், பலன் இருந்தது. என்னெல்லாம் சந்திக்கணுமோ எல்லாத்தையும் பார்க்கணும்னு தேவன் எங்கூட இருந்தார். இனிமேலும் நான் தனிமையில கிடையாது. நான் இனிமேலும் ஒரு அனாதை கிடையாது. எனக்குன்னு ஒரு அப்பா இருக்காரு. இந்த அப்பா இப்ப தேவன் தாமேவா இருக்காரு. இன்னைக்கு நான் வாலிப குழுல ஒரு பகுதியில இருக்கேன். உதவி என்ற திட்டத்துல நானும் பங்கேற்கிறேன். நான் என்ன கஷ்டப்பட்டேனோ அதே போல சந்திக்கிற மக்களுக்கு உதவி செய்வதற்கு தேவன் என் ஆத்துமால இருந்த எல்லா வலியுமே எடுத்து போட்டார். என் கடந்த காலம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டார். நான் முன்னாடி தொடர்ந்து கடந்த காலத்துல நினைச்சிட்டு வாழ்ந்தேன். தொடர்ந்து அசுத்தமான யோசனைகள் நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நிறைய காயங்கள்னால வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா தேவன் எனக்குள்ளாக நான் சுமந்த எல்லா வலிகளையுமே எடுத்து போட்டார். இனிமேலும் எந்த தழும்புகள், காயங்களும் இல்லை. ஏன்னா தேவன் எடுத்து போட்டார். முன்னாடி நான் விரும்பினது எல்லாமே சாகணும்னு மட்டும்தான். அதே போல் நான் செய்தேன். யூனிவர்சல் ஆலயத்தினுடைய தண்ணீர் ஞானஸ்தான தொட்டியில மறித்தேன். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். என் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ என் தேவனே, என் ஆண்டவராகிய இயேசுவே, எல்லா அசுத்தங்கள், எல்லா இருள்கள், எல்லா விதமான பலகீனங்கள் மக்களுடைய வாழ்க்கையை அழிக்க முடியாது, மக்களுடைய வழிகளை அழிக்க முடியாது, மக்களுடைய வேலைகளை அழிக்கும்படி தவறான சிந்தனைக்கு, தவறான வழிகளுக்கு இவரை இழுத்து செல்லக்கூடிய எல்லா அசுத்த கட்டுகளை ஸ்தபிக்கிறேன். விருப்புணர்ச்சியாய், மன்னிக்க முடியாத எண்ணங்களாய், பொறாமையாய் இந்த மக்களுடைய வாழ்க்கை எந்த விதத்தில் நீ ஆண்டு கொண்டிருந்தாலும் சொல்றேன், எல்லா வேலைகளும் முடிந்தது. தேவனே, சுத்த இருதயத்தை இவர்கள் கைந்தார், தெரிந்த யோசனைகள் இவர்கள் கைத்தார். அதனால் என்னுடைய சத்தத்திற்கு கவனமாக இவர்கள் செவி கொடுக்க முடியும். உங்களுடைய விடுதலையை தன் வாழ்க்கையில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய இவருடைய இருதயம் சுத்தமாக்கப்படுவதன் மூலம் இவர் உங்களுடைய பிரசனத்தில் பலனானவராய், சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுமை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி இவர் வாழ்க்கையும் கைகளில் படைக்கிறேன். விடுதலை, குணமாக்குதல், ஆசீர்வாதத்தை கற்றெடுக்கிறேன். உன் பலனான கைகளில் இந்த விடுதலை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். உங்க இருதய சுத்தமாக்குது மக்களே. உங்க வாழ்க்கை தேவனுடைய வெளிச்சத்தில் பிரகாசிக்கிற வாழ்க்கையா இருக்கும். தேவன் உங்களை, உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிக்கட்டும். நாளை விசுவாசத்தில் இணைந்திருங்கள்.
தேவனோடு இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சந்திக்கலாம். இயேசு பேராக.